Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு வார்த்தை எடுத்துட்டு அதுக்கு நிறைய நீங்களா சென்டென்சஸ் கிரியேட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பட் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம பேசும்போது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதை பத்தி உங்களுக்கு நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை இனஃப். ஓகே, முதல்ல இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ENOUGH. இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா இனஃப். ஓகே, இனஃப். இதை எனஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் தப்பா ப்ரொனன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா இனஃப். ஓகே, ஸோ இனஃப் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் அல்லது போதுமானதாக அப்படின்னு அர்த்தம். போதும் அல்லது போதுமான அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி சரியா பயன்படுத்தணும். ஓகே, நம்ம இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலிஷா பேசுறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நிறைய இடங்களை நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ நான் போதுமான அளவு பணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம். இங்க பாருங்களேன், ஐ ஹாவ் மணி. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஐ ஹாவ் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ ஹாவ் மணி அப்படின்னா நான் பணம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே இது நான் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறேன், போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம இந்த இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணணும். சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். அதாவது போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் மணி இனஃப் அப்படின்னு சொல்லணுமா, இல்ல ஐ ஹாவ் இனஃப் மணி அப்படின்னு சொல்லணுமா? இந்த குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கும். ஐ ஹாவ் மணி இனஃப், நான் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லணுமா, இல்ல ஐ ஹாவ் இனஃப் மணி அப்படின்னு சொல்லணுமா? இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ ஹாவ் இனஃப் மணி. இதுதான் கரெக்ட். இது தப்பு. ஏன் இது தப்பு, எதனால இது கரெக்ட், ஓகே அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கரெக்டா? சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. ஓகேவா, ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீடைலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த இனஃப் அப்படின்னா தமிழ்ல போதுமான அளவு அல்லது போதுமானதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதை நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், ஒரு வார்த்தைக்கு பின்னாடி யூஸ் பண்ணலாம். பட் எங்க அப்படிங்கறதா நமக்கான பெரிய கேள்வி. ஓகே, இங்க பாருங்க, இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தைய பிஃபோர் அ நவுன். பிஃபோர் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தமிழ்ல முன்னாள் அப்படின்னு அர்த்தம். நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம இனஃப் யூஸ் பண்ணணும், நவுனுக்கு பின்னாடி இனஃப் வராது. ஒரு நவுன்னா பெயர் சொல். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இனஃப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, மணி பணம், அது ஒரு நவுன். ஃபுட் உணவு, அது ஒரு பெயர் சொல். சேர் நாற்காலி, அது ஒரு பெயர் சொல். சோஃபா, அது ஒரு பெயர் சொல். பென் பேனா, அது ஒரு பெயர் சொல். பென்சில். ஓகே, சோ இந்த மாதிரி தான் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த இனஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, இனஃப் மணி அப்படின்னா போதுமான அளவு பணம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா இருக்கும். ஐ ஹாவ் இனஃப் மணி. ஐ ஹாவ் இனஃப் மணி. ஓகே, நான் போதுமான அளவு பணம் வைத்திருக்கிறேன். இந்த இனஃப் அப்படிங்கறத தூக்கி மணிக்கு அப்புறம் போடக்கூடாது. யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், நவுனுக்கு முன்னாடி தான் வரும். நவுன்னா என்னது, பெயர் சொல், சாதாரண ஒரு பெயர் சொல். பேனா, பென்சில், பணம், உணவு, சேர், சோஃபா, ஓகே, வாட் எவர், இது எல்லாமே நவுன் தான். சாக்பீஸ். ஓகே, அடுத்து பர்சன், பீப்புள், இது எல்லாமே நவுன் தான். ஓகேவா, பெயர் சொற்கள். ஐ ஹாவ் இனஃப் மணி டு பை நியூ மொபைல். புது போன் வாங்குறதுக்கான போதுமான அளவு நான் பணம் வச்சிருக்கேன். ஓகே, சோ இனஃப் அப்படிங்கிறது அந்த நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, இங்க பாருங்க, ஃபுட். ஐ ஹாவ் இனஃப் ஃபுட், நான் போதுமான அளவு உணவு வச்சிருக்கேன் சாப்பிடுறதுக்கு. ஓகே,
and enough chairs. Okay, I have enough chairs for the party. ஒரு பார்ட்டிக்கு தேவையான போதுமான அளவு சேர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இது எல்லாமே நவுன் தான். நவுனுக்கு முன்னாடி போதுமான அளவு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம அந்த இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து நவுனுக்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்கான ரூல் என்னன்னா இனஃப் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் அ நவுன், ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தா கூட தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் இங்கிலீஷ். யூ ஷுட் நோ தீஸ் கான்செப்ட்ஸ். நம்ம வந்து சரளமா நம்ம பேசணும், இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா நம்ம பேசணும், தப்பு இல்லாம பேசணும். ஃப்ளூவெண்டா பேசுறது இம்பார்ட்டன்ட், அட் தி சேம் டைம் வித்தவுட் மிஸ்டேக்ஸ், மிஸ்டேக் தவறுகள் இல்லாம நம்ம பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் an adjective or adverb. ஆஃப்டர் அப்படின்னா தமிழ்ல பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பின்னால் ஒரு அட்ஜெக்டிவ் அல்லது அட்வெர்ப் வந்ததுன்னா அதுக்கு அப்புறம் தான் இனஃப் வரும். இங்க பாருங்க, ஹாட், கூல், வார்ம், இந்த மூணுமே வந்து அட்ஜெக்டிவ். இந்த மூணு வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ். அது ஏன்னு இப்ப சொல்றேன். கிளியர்லி அப்படிங்கிறது அட்வெர்ப், அதுவும் நான் ஏன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இங்க பாருங்க, the coffee is hot enough to drink. காஃபி வந்து போதுமான அளவு சூட்ல இருக்கு, குடிக்கிறதுக்கு போதுமான அளவு சூட்ல இருக்கு. ஹாட் இனஃப் அப்படின்னா போதுமான அளவு சூடாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வந்து எப்படி சொல்லக்கூடாது? the coffee is enough hot, அந்த இனஃப்ங்கிறது முன்னாடி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஹாட் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஒய், ஏன் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம்னா ஹாட் அப்படின்னா தமிழ்ல சூடானது அப்படின்னு அர்த்தம். எது சூடா இருக்கு? காஃபி தான் சூடா இருக்கு. காஃபி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பேருங்க, அது வந்து ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு நவுன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். காஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்டையோ அல்லது நவுனையோ பத்தி விளக்குது பாருங்க. இந்த காஃபி சூடா இருக்கு. ஹாட் அப்படிங்கிறது இங்க நவுன் கிடையாது, ஒரு நவுனை பத்தி விவரிக்க கூடியது. அந்த நவுன் எப்படிப்பட்டதா இருக்கு? the coffee is hot. ஓகே, சோ எப்படி இருக்கு? காஃபி வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த காஃபி அதை பத்தி சொல்லுது பாருங்க, அதனாலதான் அது வந்து என்னது நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கூல். எக்ஸாம்பிள், I'm cool enough to do it. I'm cool enough அப்படின்னா நான் ரொம்ப கூலா இருக்கேன். கூல்னா என்ன சொல்றது? கேஷுவலா இருக்கேன், அந்த மாதிரி விஷயம். ஸோ யார் கேஷுவலா இருக்கான்னா அப்போ என்னை பத்தி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல கூல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ குடிக்கிறதுக்கு நல்ல இதமா இருக்கும் வெயில்ல குடிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ என்ன எடுத்துக்கலாம்? ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாமா? என்ன எடுத்துக்கலாம்? ஸோ எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க, apple juice is cold enough to drink. Apple juice, an apple juice கூட சொல்லிக்கலாம். An apple juice is cold enough to drink. Cold enough அப்படின்னா போதுமான அளவு குளிர்ச்சியில இருக்கு. அப்போ cold அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம்? ஆப்பிள் ஜூஸ் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றோம். அப்போ இந்த ஆப்பிள் ஜூஸை பத்தி சொல்லுது, ஆப்பிள் ஜூஸ் குளிர்ச்சியா இருக்கு. சோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நமக்கு இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரும். இப்போ இங்க பாருங்க, an apple juice is cold. ஓகே, ஆப்பிள் ஜூஸ் வந்து குளிர்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான், அதோட முடிச்சிடலாம். போதுமான அளவு குளிர்ச்சியா இருக்கு. ஆப்பிள் ஜூஸ் வந்து போதுமான அளவு. இப்போ ஒரு ஜூஸ் கடையில இருந்தா ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்பாங்க? இன்னும் கொஞ்சம் ஐஸ் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? an apple juice is cold enough. போதுமான அளவு குளிர்ச்சியா இருக்கு, எனக்கு போதும். ஓகே, சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் இனஃப் யூஸ் பண்ணணும். அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா தான் அந்த இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, சோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வார்ம்.
வார்ம் அப்படின்னா நல்லா சூடா மிதமான சூட்ல இருக்கு. நம்ம ஒரு பெரிய குளிர் பிரதேசத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காஷ்மீர், ஓகே, குளுமணாலி, அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரூம் வந்து நல்லா ஒரு வார்மா, ஒரு இதமா, வார்ம்னா என்னது, கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கிறது. அப்போ போதுமான அளவு சூட்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? திஸ் ரூம் இஸ் வார்ம் இனஃப். இந்த ரூம் வந்து போதுமான அளவு சூட்ல இருக்கு. குளிர் பிரதேசத்துல இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, திஸ் ரூம் இஸ் வார்ம் இனஃப். போதுமான அளவு சூட்ல இருக்கு. ஓகே, இதே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு எழுதுறேன். சோ வார்ம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா? திஸ் ரூம் இஸ் வார்ம். இங்க பாருங்க, திஸ் ரூம் இஸ் வார்ம் அப்படின்னா இந்த ரூம் வந்து வார்ம், மிதமான சூட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். போதுமான அளவு மிதமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இனஃப் சேர்க்கணும். அதான் வார்ம்க்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். வார்ம் இனஃப். திஸ் ரூம் இஸ் வார்ம் இனஃப். இந்த ரூம் வந்து போதுமான அளவு மிதமான சூட்ல இருக்கு. ஓகே, அல்லது டீ வந்து நல்லா வார்மா இருக்கு அப்படின்னா the tea is warm enough. டீ வந்து மிதமான சூட்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் adverb. adverb அப்படின்னா வந்து, அதாவது adverbும் ஒண்ணுதான், ஆனா அது வந்து வெர்பை பத்தி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி வந்து இந்த adjective இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த adverb அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள், I am clearly enough. நான் வந்து கிளியரா இருக்கேன். ஓகே, இருக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு வேர்பை பத்தி சொல்லக்கூடியது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். he is driving quickly enough. ஓகே, he is driving னா ஓட்டிட்டு இருக்கான். quickly enough, போதுமான அளவு வேகமா ஓட்டுறான். சோ அந்த ஓட்டுறான், அந்த டிரைவிங்கை பத்தி குறிக்க இல்லையா, டிரைவ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் அட்வர்ப். சோ அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் இதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து அந்த இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணணும். சோ பேசிக்கான ரூல் வந்து இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஃபோர் அ நவுன், ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம இனஃப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதே இது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்ப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம இனஃப் யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு அட்வர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை. அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்பை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? சோ இதே இது அவன் போதுமான அளவு வேகமா ஓடுறான், ஒரு ரேஸ்ல வந்து அவன் போதுமான அளவு வேகமா ஓடுறான்னா எப்படி சொல்லுவோம் நம்ம? he runs fast enough அல்லது he runs quickly enough. வேகமா, போதுமான அளவு வேகமா ஓடுறான். அப்போ he runs fast. இங்க பாருங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. he runs fast. he runs fast அப்படின்னா அவன் வேகமாக அளவு ஓடுறான். அவன் போதுமான அளவு வேகத்துல ஓடுறான் அப்படின்னா he runs fast enough. ஓகே, இதே இது he runs quickly அப்படி யூஸ் பண்ணலாம். quickly, ஓகே, he runs quickly அப்படினாலும் அவன் குயிக்கா ஓடுறான் அப்படின்னு அர்த்தம். இதே இது அவன் போதுமான அளவு குயிக்கா ஓடுறான் அப்படின்னா he runs quickly enough. that's it. அப்போ இங்க quickly, fast இந்த ரெண்டு வார்த்தை இந்த இடத்துல வந்து adverb. அது ஏன் adverb? இது வந்து adverb. அது ஏன் adverb அப்படின்னு பாத்தீங்கன்னா, he runs ஓடுறான். எப்படி ஓடுறான்? குயிக்கா, ஃபாஸ்டா ஓடுறான். அப்போ ரன்னுங்கிறது ஒரு வெர்பு, அவன் செய்யக்கூடிய செயல். இத பத்தி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் குயிக்லி, ஃபாஸ்ட் எல்லாமே. ஓகே, இது அட்ஜெக்டிவ்னா பாருங்க, this room is warm. this room அப்படிங்கிறது நமக்கு வெர்பு கிடையாது, அது என்னது? அது ஒரு சப்ஜெக்ட். அது என்ன சொல்லலாம்? அது ஒரு நவுன். அப்போ இந்த ரூமை பத்தி சொல்றதான், ரூம் இதமா இருக்கு, அப்ப இந்த ரூமை பத்தி சொல்லுது, அதனால இந்த வார்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஒரு வெர்பை பத்தி விவரித்து சொன்னா அது வந்து அட்வர்ப். புரிஞ்சுட்டீங்களா? இதுல நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பாக்குறதுக்கு அட்வான்ஸ்டா தெரியும். யூஸ்ஃபுல்லா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் ஈஸி கான்செப்ட். இது போக நான் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், நீங்களாவே அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து இங்க ஒரு 5 வார்த்தைகள் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த 5 வார்த்தைகளுக்கு முன்னாடி இனஃப் போடணுமா இல்ல அந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா இனஃப் வருமா, எந்தெந்த வார்த்தைக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் எதனால அப்படிங்கறதை நீங்க சொல்லணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைஸ். ரைஸ் அப்படின்னா என்னது? அரிசி. அரிசிங்கிறது சாதாரணமான ஒரு பெயர் சொல் இல்லையா, அது வந்து என்னது?
ஒரு நவுன். ஓகே, அரிசி அப்படிங்கிறது நவுன். நவுன் வந்தா அதுக்கு முன்னாடி தான் நம்ம இனஃப் போடணும் இல்லையா? சோ அப்ப என்ன சொல்லுவீங்க? enough rice. ஓகே, I have enough rice. நான் போதுமான அளவு அரிசி வச்சிருக்கேன். I have enough rice. ஓகே, enough ஏன் வந்து முன்னாடி போட்டிருக்கோம்? ரைஸ் அப்படிங்கிறது நவுன், பெயர் சொல்னா அதுக்கு முன்னாடி தான் enough வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் carefully. carefully அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம். கவனம் அப்படிங்கிறது ஒரு நவுனா? அது ஒரு பெயர் சொல்லா? கிடையாது. கவனமாக. எக்ஸாம்பிள், he is driving carefully enough. he is driving carefully அப்படின்னா அவன் ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுறான். அவன் எப்படி ஓட்டுறான், எப்படி டிரைவ் பண்றான்? கேர்ஃபுல்லி. அப்போ கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது அவன் எப்படி டிரைவ் பண்றான் அப்படிங்கறத சொல்லுது. கவனமா டிரைவ் பண்றான் இல்லையா? சோ கேர்ஃபுல்லி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து அட்வர்ப். ஓகே, அதனால என்ன வரணும்? கேர்ஃபுல்லிக்கு முன்னாடி இனஃப் வருமா, கேர்ஃபுல்லிக்கு அப்புறமா இனஃப் வருமா? கேர்ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் இனஃப் வரும். கேர்ஃபுல்லி இனஃப். ஓகே, சோ அட்வர்ப் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு இனஃப் அப்படிங்கிற வார்த்தை வரும். சோ கேர்ஃபுல்லி இனஃப். காரணம் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏடிவின்னு போட்டிருக்கேன். ஓகே, அட்வர்ப். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனா, அட்ஜெக்டிவா இல்ல அட்வர்பா? யாராவது சொல்ல முடியுமா? காமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னது? உனக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அனுபவம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெயர் சொல். ஓகே, எனக்கு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, அப்போ போதுமான அளவு அனுபவம் இருக்கிறது, எனக்கு போதுமான அளவு அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு நவுன். அப்ப என்ன எங்க வரும்? நவுன்னா அதுக்கு முன்னாடி தான் வரும் இல்லையா? இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹாவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. ஓகே, இங்க பாருங்க இனஃப்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னு. அடுத்து பீப்புள். பீப்புள் அப்படிங்கிறது வந்து மக்கள். ஓகே, பீப்புள் அப்படின்னா ஆட்கள். ஓகே, சோ போதுமான அளவு ஆட்கள் இருக்காங்க, ஒரு வேலையை செய்யறதுக்கு போதுமான அளவு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ப போதுமான அளவுன்னு சொல்லணும். அப்போ பீப்புள் அப்படிங்கிறவங்க நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா? பீப்புள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அது ஒரு நவுன், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி தான் நம்ம இனஃப் போடணும். ஓகே, there are enough people to do this work. அந்த வேலையை செய்யறதுக்கு போதுமான அளவு ஆட்கள் இருக்கிறார்கள். சோ enough people. இங்க வந்து people enough அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ரூம்ஸ். ஓகே, ரூம்ஸ் அப்படின்னா என்னது? அறை அப்படின்னு அர்த்தம், அறைகள். அது ஒரு பெயர் சொல் தான். ஓகே, சோ ரூம்ஸ் அப்படிங்கிற சாதாரண ஒரு பெயர் சொல், அது ஒரு நவுன். அப்போ இதுக்கு முன்னாடி தான் என்ன வரும்? enough வரும். தயவு செஞ்சு இதை வாசிக்கும் போது எனஃப் அப்படின்னு வாசிக்காதீங்க, அது தப்பான ப்ரொனன்சியேஷன். எப்படி வாசிக்கணும்? இனஃப். ஓகே, இப்ப வாசிங்க. இனஃப் ரைஸ், கேர்ஃபுல்லி இனஃப், இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இனஃப் பீப்புள், இனஃப் ரூம்ஸ். எங்கெல்லாம் வந்து இனஃப் யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னொரு குட்டி எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க, வீடு சுத்தமா இருக்கு, வீடு சுத்தமாக இருக்கிறது, அல்லது வீடு தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஈஸி. The house is clean. The house அப்படின்னா வீடு, is clean அப்படின்னா சுத்தமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே இது வீடு போதுமான அளவு சுத்தமா இருக்கு, இந்த வீடு போதுமான அளவுக்கு சுத்தமா இருக்கு. ஓகே, தேவையான அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ போதுமான அளவு சுத்தமாக, இங்க சுத்தமாக இருக்கு, இங்க போதுமான அளவு சுத்தமாக அப்படின்னு இருக்கு. இப்போ ஐ மீன் இனஃப் கிளீன் அப்படின்னு வருமா, இல்ல கிளீன் இனஃப் அப்படின்னு வருமா? போதுமான அளவு சுத்தமாக அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? கிளீன் அப்படிங்கிறது முதல்ல நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, the house is clean. cleanனா சுத்தமாக அப்படின்னு அர்த்தம். இது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். எப்படி இது அட்ஜெக்டிவ் நம்ம கண்டுபிடிச்சோம்? சுத்தமா இருக்கு. எது சுத்தமா இருக்கு? வீடு, the house. house அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, house அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். இந்த நவுனை பத்தி விவரிக்கக்கூடிய வார்த்தை தான் கிளீன். வீடு சுத்தமா இருக்கு, அப்போ வீட்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தான் கிளீன். ஓகே, அப்போ கிளீன் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கு அப்புறம் தான் நம்ம இனஃப் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். எப்படி எழுதுவீங்க அப்போ? The house is clean enough. அவ்வளவுதான். இந்த வீடு வந்து போதுமான அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? புரிஞ்சிட்டீங்களா?
இப்போ எங்கெல்லாம் வந்து எப்படி இனஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டீங்களா? ஈஸியான கான்செப்ட் தான். சிம்பிளா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ இதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஒரு 4-5 சென்டென்சஸ். அதுல எங்க இனஃப் வரும் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் A Bன்னு சொல்லிட்டு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே. சோ இதுல வந்து கரெக்டானது எது அப்படிங்கறத நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஓகே. இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்க கரெக்டா யூஸ் பண்ணணும்ங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, I have dash. I have dash experience enough அல்லது enough experience. I have experience enough அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல I have enough experience அப்படின்னு சொல்லுவீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு என்ன வரணும்? enough வரணும். அப்ப எப்படி சொல்லணும்? I have enough experience. ஓகே. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், he is dash. ஓகே. he is dash. he is enough tall அல்லது he is tall enough. அவன் வந்து போதுமான அளவு உயரத்துல இருக்கான், அவன் போதுமான அளவு ஹைட், அவன் வந்து கரெக்டான ஹைட், போதுமான அளவு ஹைட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஓகே. சோ he is enough tall அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல he is tall enough அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த இடத்துல tall அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை என்னது? tall அப்படின்னா உயரமான அப்படின்னு அர்த்தம். யார் உயரமா இருக்கா? அவன், he. அப்போ ஹீங்கிறது ஒரு பெயர் சொல் இல்லையா? சோ இவனை பத்தி விவரிக்கக்கூடிய வார்த்தை தான் டால். அவன் உயரமாக இருக்கிறான். அப்ப டால் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அவனை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை தான் டால். ஓகே. டால் அப்படிங்கிறது அப்ப என்னதுங்க? ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்தா அதுக்கு அப்புறமா தான் இனஃப் வரணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? he is tall enough is the correct answer. Okay, next one, there are dash. There are enough people அல்லது there are people enough. அங்க போதுமான அளவு மக்கள் இருக்காங்க, போதுமான அளவு ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அங்கே போதுமான அளவு ஆட்கள் இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவீங்க? people அப்படின்னா வந்து அது ஒரு பெயர் சொல். ஓகே. சோ அது ஒரு நவுன் இல்லையா? சோ அப்போ அதுக்கு முன்னாடியே enough வந்துடணும். எப்படி சொல்லுவீங்க அத? there are enough people. ஓகே. அங்க போதுமான அளவு ஆட்கள் இருக்கிறார்கள். The last one, I study dash. I study well enough அல்லது I study enough well. எது வரும்? well அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து இங்க என்னது? நான் நல்லா படிக்கிறேன். அப்ப நான் எப்படி படிக்கிறேன்? நன்றாக படிக்கிறேன். என்னை பத்தி விவரிக்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் well. நான் ஒரு சப்ஜெக்ட், ஐங்கிறது ஒரு சப்ஜெக்ட். என்னை பத்தி விவரித்து சொல்லக்கூடியதுதான் இந்த well அப்படிங்கிற வார்த்தை. நான் நல்லா படிக்கிறேன். அப்போ வெல்லுங்கிறது என்னது? அது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்தா அதுக்கு அப்புறம் தான் இனஃப் வரணும். சோ ஐ ஸ்டடி வெல் இனஃப். இனஃப் வெல் அப்படின்னு வராது. ஓகே. ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, ஐ ஹாவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், he is tall enough, there are enough people, I study well enough. நான் போதுமான அளவு நான் நல்லா படிக்கிறேன். அப்போ இனஃப் அப்படின்னா போதுமான அளவு. நவுனா இருந்ததுன்னா அந்த இனஃப்ங்கிற வார்த்தை நவுனுக்கு முன்னாடி வரும். அட்ஜெக்டிவாவோ அட்வர்பாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இனஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? ஓகே. இப்போ இந்த எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? எல்லாரும் வந்து 4 out of 4 எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களோட மார்க்ஸையும் வந்து காமெண்ட்ல போடுங்க. ஓகே. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்க ஃபீட்பேக்கையும் காமெண்ட்ல சொல்லணும். ஓகே. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், there are dash for everyone. Okay, there are enough rooms for everyone அப்படின்னு வருமா, இல்ல there are rooms enough for everyone அப்படின்னு வருமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே எல்லாத்துக்கும் தேவையான போதுமான அறைகள் உள்ளது அப்படின்னா அதுக்கு அர்த்தம். for everyone அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அறைகள் அங்கே உள்ளது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? there are enough rooms for everyone அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல there are rooms enough for everyone அப்படின்னு சொல்லுவீங்களா? ரூம்ஸ்ங்கிற வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு அந்த கான்செப்ட் ஈஸியா இருந்ததா? ஓகே. சோ இந்த கான்செப்ட் வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இனஃப் அப்படிங்கிற வார்த்தையை பேசியும் எழுதியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு தப்பே வராது. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.